Everyone, yes, welcome to Integrate Yourself podcast. Yeah, thank you so much for the last video. லாஸ்ட் பாட்காஸ்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. அந்த ஏஐ கண்டென்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் வேலையில் எப்படி இது பண்ண போகிறாங்க, ஒரு சிம்பிளாக வந்து ஏஐயை வந்து ஒரு டீ கடை மாதிரி சொல்லிட்டேப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எங்கே ஆளை காணோம், எங்கே போனோம் இந்த வாரம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் லைட்டாக பிஸியாகவும் அப்படியே வந்து கொஞ்சம் இந்த மன உடைச்சலில் போயிட்டு. ஸோ அதனால தான். ஸோ எஸ், ஐம் பேக் டுடே. என்ன விஷயம் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து 3 விதமாக பேசுவோம். இந்த வீடியோவில் என்னென்ன அப்படி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டெக்கை பற்றி பேசுவோம், அப்புறம் வந்து நாட்டு நடப்பை பற்றி பேசுவோம், அப்புறம் வந்து இந்த ஐபிஎல்லை பற்றி பேசுவோம். எவ்ரி டைம் என்கிட்ட இந்த பேப்பரும் கிடையாது, இந்த ஸ்கிரிப்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஐபிஎல்லேருந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஏன்னா அதுதான் நம்ம கொஞ்சம் ஈஸியான கண்டென்ட்டு, அதனால் அதை பற்றி இது பண்ணுவோம். அதுதான் நம்ம மன உடைச்சலுக்கு காரணம்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி சொல்லிட்டு போன வீடியோவில் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன், திங்கக்கிழமை விளையாடுறான்டா என் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சரி, நானும் திங்கக்கிழமை வரும், எப்படா வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா திங்கக்கிழமை அதே ராஜஸ்தானுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது. என்னோட முன்னாள் டீம்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, போன வருஷம் நான் அந்த டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். 50 ஷாட் கேவலமாக விளாண்டானுங்க. இந்த வருஷம் பார்த்தா அப்பா அந்த 15 வயசு பையனை வச்சு நம்ம டீமை வந்து சொருவிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் கூட நினச்சேன் இந்த சஞ்சீவ் சேட்டா வந்து ஏதோ பண்ணி நம்ம அரசன் படத்தில் வர சிம்பு மாதிரி வந்து இந்த கத்தியோடு அப்படி வெளியே வருவார் அப்படின்னு நினச்சா, பார்த்தா கடைசியில் இந்த ட்ரிபிள் ஏ சிம்பு மாதிரி தான் வந்தார். கடைசியில் ரொம்ப மன உடைச்சல் ஆயிடுச்சு. சரிடா, இதில் என்னடா இருக்குது, ஒரு கேம் தானடா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமாங்க உங்களுக்கு ஒரு கேம். நான் என்ன செஞ்சேன், நான் வந்து 7 மேட்ச் நடந்திருக்கு சோஃபார். 7 மேட்சுக்கும் 7 டீமும் சப்போர்ட் பண்ணேன். 7மே தோற்று போச்சுன்னா நான் என்ன தான் ஆகுது? ஒரு ஆசை, ஒரு பாசம் அப்படின்ட்டு ஏதாவது இருக்கும்ல. நம்ம கணிப்பு எப்படி இருக்குது, நம்ம கருத்து கணிப்பு எப்படி இருக்கும், இல்லை மனசில் இருக்கும். ஆனால் அதெல்லாம் அப்படியே ஊற்றி மூடுற மாதிரி வச்சு தூக்கி சொருவிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி, திங்கக்கிழமை தான் அப்படி போச்சு, சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ராஜஸ்தான் நம்ம டீம் தான் முன்னாடி அப்படின்னு நினச்சி, சரி இன்றைக்கி வரானுங்க பஞ்சாப் வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சி நான் இன்றைக்கும் ஓகே நல்லா ரெடியாக இருந்தேன். திங்கக்கிழமைலேருந்து விட்டதை பிடிக்கணும்டா அப்படின்ற மாதிரி செவ்வாய்க்கிழமை அப்படி பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, வெள்ளிக்கிழமை வருது, இன்னைக்கு எந்த பிளானுமே கிடையாது, லாங் வீக்கெண்டு ஒரு பிளான் கிடையாது. ஓகே, காலைல மேட்சை பார்க்குறோம், மேட்சில் ஜெயிக்கிறோம், வீடியோ போடுறோம், அடுத்து வந்து ஆர்சிபி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோவில் நானே மனசுக்குள்ளே நம்மளே அந்த இது ஒரு கனவுலாம் வரும்ல, இது பண்ணுறோம் இப்படின்னு போயிட்டு இருந்தது. சரி ஓகே, நீ காலைல என்ன செஞ்ச, மேட்சை போட்டு ஆஹா சஞ்சு வந்துட்டான், நீ தண்டா இன்னைக்கு இருக்குடா, சென்னை வேற எல்லாம் சொல்கிறாங்க நல்லா பயங்கரமான பேட்டிங் பிச்சு அப்படி இப்படின்ட்டு பார்த்தா என்ன ஆச்சு, அதே தான் பழைய குருவி கதவை திரடி அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசில். அப்போல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த குருவி வந்து கதவை தான் திறந்துருச்சுங்க. உண்மையாகவே இந்த சஞ்சு சாம்சன் வச்சு 40 பாடு இருக்கு. என் ஃப்ரெண்டு கூட சொன்னான், வேணடா நீ பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொன்னான். நோ 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 நோ, நான் கட்டாயம் சென்னைக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன் இந்த ஐபிஎல் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணேன். முடிஞ்சு எல்லாத்தையும் அடித்து முடிச்சு நவுத்தி அமைச்சிட்டாங்க. சரி ஓகே, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம தலைவன் வரானே, அவனை பற்றி செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா அவன் நம்மளை செய்யாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு தோணுச்சு. ஆமாம், சண்டே ஆர்சிபி சென்னை மேட்ச் இருக்குது, அதுவும் ஜாலி. சரி, இந்த ஆர்சிபியை பற்றி பேசும்போது தான் டக்குன்னு வந்து எனக்கு ஒரு ஞாபகம் வருது. லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், ஆர்சிபிக்கும் நமக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, அதில் என்றைக்குமே அதில் மாற்று கருத்தே கிடையாது. என்னடா அதில் யாரா என்னடா செஞ்சா நம்மளை அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, என்ன நடந்ததுன்னா, நம்ம எங்கள் நஃப்யூ ஒருத்தருக்கா சரியா, அவன் வந்து ஆர்சிபி சப்போர்ட், அவன் டப்புன்னு என்ன செஞ்சுட்டான், ஓகே ஆர்சிபியை பற்றியே தப்பாக பேசுகிறான்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை தூக்கிட்டான். டே என்னடா இந்த அளவுக்கு இருக்கீங்க, நான் உன்னோட மாமாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. சரி பார்ப்போம், இந்த ஞாயிற்றுக்கிழமை அடிக்கிறோம், ஜெயிக்கிறோம், அவள் தான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம 10 மேட்ச் தோற்றா கூட பிரச்சனை கிடையாது, இந்த ஆர்சிபியை மட்டும் ஜெயிச்சுட்டு போகலாம் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி மட்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமை தோத்தானுங்க, பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கின்னு இந்த சஞ்சு சாம்சனை தூக்கி நான் ராஜஸ்தானுக்கே கிளம்புறேன்னான்ட்டு கிளம்ப போகிறேன். அதுதான் என்னோட பிளானு. என்ன ப்ரோ இவ்வளோ இதுவாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு என்ன கேப் பண்ணுறது, மன உடைச்சல் மொத்தத்தையும் ஆளாக்கி தள்ளி விட்டானுங்க. சரி ஓகே, அது அப்படி தான் போகுதுன்னு பார்த்தா அந்த ஐபிஎல்லே வந்து ஏதோ ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம நினைக்கிற டீமும் ஜெயிக்க மாட்டுது, மேட்சை வந்து அந்த அளவு பரபரப்பாக இல்லை. வராங்க 18 ஓவரில் அடிச்சிடுறாங்க, 19 அடிச்சிடுறாங்க, அப்படி இப்படி கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட்டாக போனால் தான் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதுதான் எனக்கு தோணுது. சரி பார்ப்போம், மேபி இட்ஸ் டூ ஏர்லி சொல்கிற மாதிரி. ஏன் அடுத்த மேட்ச் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ கூட நம்ம சஞ்சு சாம்சன் அடிச்சிடலாம், அடிச்சு இதாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. பார்ப்போம், நம்மளும் இப்படி தான் தினமும் நினச்சிட்டு இருக்கோம், ஒன்றும் நடக்க மாட்டுது, அது ஒரு கதை. சரி ஓகே, நானே உங்களுக்கு வந்து நாளைக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் இப்பயே சொல்லிடுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து எனக்கு சொல்லுங்கள். கட்டாயம் நம்ம ஜெயிக்கிறோமா
தோக்குறோமான்னு இப்பயே சொல்லிடுங்க. சரியா? நாளைக்கு மும்பைக்கும் டெல்லிக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜெயிக்குது மும்பை அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, மும்பை தாட்டா ஜெயிக்குது அப்படின்னு சொல்கிறேன். டே, மும்பை தாட்டா ஜெயிக்கும் அப்படின்னு நீங்களும் சொல்லுவீங்க. ஆமாம், நான் மும்பை ஜெயிக்குதுன்னு சொல்கிறேன். எப்படி இருக்குது நம்ம ராசி பலன்னு பார்த்துருவோமே. அடுத்து ரெண்டாவது யாருன்னு கேட்டிங்கன்னா குஜராத்துக்கும் நம்ம ராஜஸ்தானுக்கும் ஆடுறோம்னு நினைக்கிறேன். திரும்பி பழைய டீம் ராஜஸ்தானுக்கே போகிறேன். டே, ராஜஸ்தான் தான்டா ஜெயிக்கும், அதில் குஜராத் ஜெயிக்காதா அப்படின்னு நினைச்சுன்னா ஆமாம், ராஜஸ்தான் தான் ஜெயிக்கும் நானும் சொல்கிறேன். ஆனால் இந்த தோல்வி மட்டும் குஜராத்தை ஜெயிச்சு நான் டெல்லி ஜெயிச்சது போதுங்க, அவ்வளோதான். இந்த ஐபிஎல் என்னோட இதுவே வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். சரி, பார்ப்போம் எப்படி போகுது, எது நடக்குதுன்ட்டு பார்ப்போம். நம்ம ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே நாளைக்கு. ஓகே, ஸோ அது ஒரு பக்கம். ஐபிஎல் முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஐபிஎல்லோட கண்டென்ட். ரெண்டாவது மேட்டர் என்னது கேட்டிங்கன்னா டெக்கை பற்றி பேசுவோமா இல்லை வந்து நாட்டு நடப்பை பற்றி பேசுவோமா? ஓகே, சரி, டெக்கை பற்றியே பேசுவோம். ஓகே, அடுத்து நாட்டு நடப்பை பற்றி பேசுவோம். ஓகே, டெக்கில் என்ன மேட்டர் அப்படி கேட்டிங்கன்னா டெக்கில் வந்து நான் வந்து புதுசாக வந்து ஒரு ஏஐ டூவில் வந்து ஒன்று பார்த்தேங்க. எனக்கு பார்த்தோன்னே அது பிடிச்சிச்சு. மேபி அது எனக்கு தான் புதுசாக இருக்கலாம், உங்களுக்குலாம் கொஞ்சம் ஆண்ட பழசாகவே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். என்னது அது அப்படி கேட்டிங்கன்னா இந்த நோட் புக் எல்எல்எம்னு ஒரு ஏஐ டூல் ஒன்று இருக்குது. அது என்ன மேட்ரு அப்படி கேட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களோட யூஆர்எல்லாம் இருக்குன்னு வைங்களேன், இந்த ப்ரௌசர் யூஆர்எல், அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த யூஆர்எல், அந்த ட்ரஸ்டட் யூஆர்எல் இவங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த நோட் புக் எல்எல்எம்ல அது வந்து என்ன செய்யணும், அந்த ஏஐ டூல் வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு ஆடியோ கன்வர்சேஷனாகவே மாற்றி கொடுக்கும். ஆடியோ கன்வர்சேஷன் அப்படின்னா ஒரு யூடியூப் வீடியோ அந்த மாதிரி வந்து அது வந்து உங்களுக்கு லிங்க் எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் சும்மா ஒரு யூஆர்எல் மட்டும் அதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பாட்காஸ்ட்டாவோ இல்லை ஒரு 1-to-1 கான்வர்சேஷன் இப்போ பேசுகிற மாதிரியோ அந்த மாதிரி வந்து அந்த இது வந்து அந்த ஏஐ டூல் வந்து உங்களுக்கு இது பண்ணுது. அந்த எல்எல்எம் நோட் புக் எல்எல்எம் சொல்லி நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது. நானும் நடுவில் படிக்கிறதுக்கு அப்படி கேட்டிங்களா, ஆமாம், கொஞ்சம் லைட்டாக இங்கே நம்ம ரிசர்ச் பண்ணுவோம்ல, அதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த டூல், ஏஐ டூல். ஸோ அதனால் நீங்களும் அந்த போது டைம் இருக்கும்போது சும்மா அதை பாருங்கள். அதே மாதிரி நிறைய யூடியூப் கண்டென்ட்டும் க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்காக அது வந்து ஸ்லைட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தரோம். நினைக்கிற மாதிரி பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸில் இல்லை, சும்மா அந்த ஃபோனில் வந்து அந்த ஸ்லைட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தரோம். யூடியூப் கான்வர்சேஷன், அப்புறம் வந்து இல்லை ஆடியோ கான்வர்சேஷன் வளர்ற பாருங்க, ஆடியோ கான்வர்சேஷன். இதில் நடுவில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி டவுட்லாம் கூட கேட்கலாம். அதில் வந்து அந்த ஏஏ வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண, ஓ இதுவா அப்படின்ட்டு. பட் ஆனால் இது எல்லாமே எப்படின்னா அந்த பேஸ்டு வந்து அந்த யூஆர்எல், நீங்கள் யூஆர்எல் தப்பாக கொடுத்துட்டு இந்த யூஆர்எல் சரியில்லை அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு அப்புறம் அந்த ஏஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அப்புறம் என்னையை வந்து இது பண்ணக்கூடாது. பட் ஆனால் அது எனக்கு அதை பார்க்கும்போது வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஏஐ வந்து எவ்வளோ சூப்பராக டெவலப் ஆகுது இல்லை. நீங்களும் வந்து உங்கள் படிப்புக்கோ இல்லை உங்கள் ரிசர்ச்சுக்கோ நீங்கள் வந்து அந்த பேஜை வந்து ரொம்ப நாள் இதை ஸ்க்ரால் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதையே நீங்கள் கேட்டுட்ருக்கலாம், ஆடியோவாக கேட்கலாம். அதிலே நீங்கள் டவுட்டும் கேட்டு உங்களை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏஐ டூல் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் அதையும் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம் அந்த டெக்கில் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். இதுவும் ஒரு காரணம். நல்லா இருக்குடா அப்படின்னு நினைப்பீங்க. எஸ், எல்லாம் பாராட்டுகள்லாம் நம்ம ரிவ்யூஸில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து மழையாக கொட்டுட்டோம் அப்படின்றதுனால அதை அப்படியே விட்டுறேன். ஓகே, ஸோ ஏஐ முடிஞ்சிச்சு. அடுத்து என்னது கேட்டிங்கன்னா நாட்டு நடப்பில் என்ன நடக்குது, ஒன்றும் நடக்கல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குது. ஆமாங்க, எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான். என்னடா நமக்கு மட்டும் கொஞ்சம் ஜாலி தான் இந்த வீக்கெண்டு, ஏன்னா லாங் வீக்கெண்டு, குட் ஃப்ரைடே. ஸோ அதனால் வந்து நமக்கு 3 நாள் லீவு, சிலருக்கு 4 நாள் லீவு. ஆஹா, சூப்பர் ஆச்சு. 4 நாள் எல்லாருமே வந்து வேலைக்கிழமையிலேருந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போது நமக்கு 3 நாள் லீவு, நம்மளும் வேலைக்கிழமையிலேருந்து ரெடி ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம இந்த திங்கக்கிழமை இருக்கிறவங்க பார்த்து புறமப்பட்டு வயிறு எரிஞ்சிட்டு உட்காந்துருப்போம். அது வேறு கதை. சரி, ஓகே, பரவாயில்லையே, இது நல்ல விஷயம் தானே. அடுத்த 2 நாள் ஜாலியாக கொண்டாடலாம், ஓகே தானே அப்படின்னு நினச்சா நம்மளை பார்த்தே வயிறு எரிஞ்சி ஒரு டீம் இருக்குது. அது யாரா அப்படி கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை கூட ஒருத்தன் ஓவர் டைம் போய் வேலை செஞ்சுட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவனுங்களெல்லாம் பார்த்தா அவனுக்கு தான் வந்து என்ன சொல்கிறான், ஐயோ காசுன்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி காசு போயிட்டு பார்க்குறான். ஆனால் வந்து நம்ம வெளியே சுற்றினா அவங்களுக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு ஜெலஸ் வந்துடுது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா நம்ம அது எனக்கு தெரியல. நம்ம அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல வரல, எனக்கு தெரியல. ஓகே, பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ஃப்ரைடேலையும் போய் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. நிறைய பேர் வந்து சாட்டர்டே சண்டே ஜாலி லீவு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் எனிவேஸ் வெதரும் வேறு லெவலில் இருக்குது வெளியே. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெதரும் சூப்பராக இருக்குது. சும்மா ஜாலியாக வெளியே போகிறோம், மஜா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணலாம் இந்த வீக்கெண்டை. அடுத்த 2 நாள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எதுவும் மழை இருக்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வீக்கெண்டை நல்லா செலிப்ரேட் பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை தட்டுறோம், தூக்குறோம். யாரை? அவங்களே தான், அந்த ஆர்சிபியை மட்டும் தான், வேறு யாருமே கிடையாது. வேறு யாருமே தேவையில்லடா, அவனுங்களை மட்டும் ஜெயிச்சிருக்கடா, எதா பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. யார் தான் என்னத்தை தான் யாரை சொல்லி அழுகுறதுனே தெரில. வீடியோவே ஒரு புலம்பல் வீடியோவாக போய்ட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் எனிவேஸ், ஓகே, நான் வந்து உங்களை வந்து சண்டே ரைட் ஆஃப்டர் த மேட்ச் முடிச்சுட்டு வரேன், பார்க்குறோம், ஜெயிக்கிறோம். ஓகே, நான் சொல்லிட்டேன் நாளைக்கு என்னோட ப்ரெடிக்ஷனும். சண்டேவோ என்னோட ப்ரெடிக்ஷன் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே, ஆர்சிபியை முடிக்கிறோம். இந்த 3 ப்ரெடிக்ஷன் 3மே ஜெயிச்சோன்னு வைங்களேன், வேறு லெவலுங்க. இந்த மாதம் செய்கிறோம். ஏப்ரல் மாதம் வேறு வந்துருச்சு. ஏப்ரல் ஃபுல் ஆக்காமல் தான் சரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகே வீடியோவை நானும் சைன் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் வீக்கெண்டை. ஹேவ் ஃபன் கைஸ். see you. bye.